Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா Honor X9Cங்கிற 5G ஃபோன் தான். இது முழுக்க ஒரு அல்ட்ரா ஸ்லிமான லைட் வெயிட் ஃபோனுங்க. இந்த ஃபோன் வந்து குளோபலா லான்ச் பண்ணிட்டாங்க, மலேசியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. குளோபல்ல பார்த்தோம் அப்படினா RAM வந்து 8GB ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, மலேசியாவில் 12GB ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபோனோட பட்ஜெட் 28,000 இருந்து 32,000 வரைக்கும் இருக்கு. பர்பிள், பிளாக், சைன்ங்கிற 3 கலர்ல வாட்ச் ஸ்டைல் டிசைனில் அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் ஃப்ரேமில். அது இல்லாமல் இது ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக 8GB ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மலேசியாவில் 12GB. ஸோ நம்ம கண்ட்ரியில் வரும்போது என்னங்கிறத நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கிற இதை பார்த்தோம் அப்படின்னா 12GB வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். ரேமுடைய லெவல் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸு, மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ரேம் பூஸ்ட் வந்து ஒரு 12GB வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக நம்ம கன்சிடர் பண்ணலாம், அவ்வளோதான், ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் வந்து முழுக்க இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்பி தான் இருக்குது. ஆனால் இன்டர்னல் ஸ்டோரேஜே பார்த்தோம் அப்படின்னா மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 256GB பேஸ் வெர்ஷன், அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 512GB. ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து இல்லை, ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ். யூஸ்வலாக ஹானரில் பார்த்தோம் அப்படின்னா கஸ்டம் OS மேஜிக் OS 8.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு மினிமம் 2 அப்டேட்டாவது நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி. இந்த ஃபோனோட பெரிய ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா பேட்டரி தாங்க. நீங்கள் வந்து ஒரு லாங் பேட்டரி ஃபோன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் 6600 மில்லியாம்ஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சாலிடாக 2 டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனை வந்து சப்போர்ட் பண்ணும். 66 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அல்ட்ரா ஃபாஸ்ட்டு, சூப்பர் லாங் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 39% வந்து பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 26 ஹவர்ஸ் வந்து ஆன்லைன் வீடியோ பிளேபேக் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் 5000 மில்லியம்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா 6600 வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து சிப்செட்டு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 குவால்காம் உடைய ஸ்னாப்டிராகன் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் வந்து கொஞ்சம் மிட்ரேஞ்ச் தான், 6th ஜென்ரேஷன் 1. இதனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.2 ஸ்பீட் தான். இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் யூஸர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து மாசாக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் கேம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகுது, எந்த ஒரு லேக்குமே இல்லை, ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிற ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா இன்னும் வந்து நல்லாவே இருந்திருக்கும். கேமிங்கான சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா Adreno A710 அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான். அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குது. 6.8 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1.K ரெசல்யூஷன் ஃபுல் HD ப்ளஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் AMOLED ஸ்க்ரீன் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாசாக இருக்கும். 120 ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல ஹை காம்பேக்ட் டிஸ்பிளே வந்து இருக்குது. 1.07 மில்லியன் கலர் சப்போர்ட் இருக்குது. 4000 பீக் நிட்ஸ் வந்து அவுட்டர் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு கிளியர் கிறிஸ்டலாக வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 108 MB AI கிளியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. OIS EISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மோடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மோடோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ப்ளஸ் 5 MB வந்து அல்ட்ராவைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HDக்கான சப்போர்ட் இருக்குது, 4Kக்கான சப்போர்ட் இருக்குது, 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற கேமரா, வீடியோ ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷுக்கு பதிலாக இவங்க ஃப்ளாஷ் லைட்டே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செல்ஃபி கேமரா பார்த்தாங்கன்னா 16 MB வந்து கொடுத்துருக்காங்க. அதில் HD ஃபுல் HD வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, 4K மட்டும் சப்போர்ட் இல்லை. ஸோ ஓவராலாக கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள கேமராவாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனருடைய ப்ராடக்ட் வந்து லேப்டாப்பும் சரி, மொபைலும் சரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து மலேசியாவில் பார்த்தோம் அப்படின்னா 28,000 32,000 வரைக்கும் இருக்குது. இதில் பேஸ் வெர்ஷன் 12GB RAM, 256GB இன்டர்னல் பார்த்தோம் அப்படின்னா 28,500 இருக்குது.
அதுவே 12GB 512GB இன்டர்னல் அப்படின்னா 32,000 வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸோடைய ஸ்டேட்டஸ். இது நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் வேரி ஆகலாம், இல்லை அதையே வந்து ரிட்டைன் பண்ணலாம். ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு, 189 கிராம் தான் இருக்குது. என்னதான் நம்ம ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஃபோன் வந்து ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாக இருந்தால் தான் அந்த ஃபோனே வந்து ஹிட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. 189 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. 7.98 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனு, ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோனு, ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் கனெக்டர் வந்து டைப் சி போர்ட் இருக்குது, 2.0 வந்து இருக்குது. இது வந்து இம்ப்ரூவ் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் பொறுத்தவரைக்கும் 2 ஸ்லாட் தான். 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா மெமரிக்கான ஸ்லாட் இல்லை, 2மே சிம் கார்டு தான். அதுவும் டூயல் 5G வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹானரில் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து ரொம்ப கிளியர் கிறிஸ்டலாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நம்பியே வாங்கலாம். அது இல்லாமல் வந்து 300% வந்து சூப்பர் வேல்யூ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே வந்து பேசிக் லெவலில், அதை பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி ஆடியோ ஜாக்கான சப்போர்ட் இருக்குது, NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் இதுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஏஐ ஆப்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP65 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனில் இது ட்ராபேக்ஸை விட அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். ஸோ ட்ராபேக்காக நான் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் இது வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க இனிஷியலாக ஃபஸ்ட்டு வெர்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா 256GB கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப மாசான ஒரு ஆப்ஷன். அதிலே நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் பத்தலை அப்படின்னா 512GB வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா FM ரேடியோக்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து நம்ம பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. இந்த ஃபோன் வந்து எதுக்காக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டட் கம்பெனியை சர்ச் பண்ணுறீங்க. பிராண்டட் கம்பெனியில் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன் வந்து எனக்கு வேணும். அது வந்து ஒரு நல்ல கேமரா, அதிகமான பேட்டரி பேக்கப்பு, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸு, ஸ்லிம்மான ஃபோன் வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி மலேசியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.